ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு மாவு வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி புட்டு மாவு தீர்ந்து போச்சு. கொஞ்சம் மாவு அரிசி ஊற போட்டு மிக்சியில் போட்டு திரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ புட்டு மாவு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு வறுக்கிறதுன்னுட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லது கருகிடும். பத்து நிமிஷம் நல்லா வறுக்கணும். வறுபடாமல் இருந்துன்னா நம்ம மாவு இருந்துன்னா அப்படியே ஒரு மாதிரி பூசணம் பூத்தது மாதிரி ஆயிரும். அதனால தான் மாவு வறுக்கிறது நல்லா வறுக்கணும். ரொம்ப தீயை கூட்டி வச்சோன்னா கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அது மாவு வறுக்கும்போது ஒரு நல்ல மணம் வரும். மணம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வறுபட்டுன்னு எடுத்துட வேண்டியதுதான். பச்சரிசி வாங்கி நம்ம ஊற போட்டு திரிக்கிறது மாவு பாருங்கள் எவ்வளோ வெள்ளு வெள்ளுன்னு அழகாக இருக்குது. மாவு நல்லா வறுபட்டுட்டு மக்களே பாருங்கள். ஒரு இடத்துல நிற்காமல் அங்கேங்க அப்படி கரைஞ்சி வருவா. நல்லா வாசனையாக வந்துட்டு இதுதான் மாவு வறுபட்ட பக்குவம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டா போதும். சூப்பராக புட்டு மாவு ரெடி ஆயாச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.